விஜய் டிவில ஸ்டாண்ட் அப் காமெடியனாக பல நிகழ்ச்சிகளிலும் நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்தவர் தான் ரோபோ சங்கர் அவர்கள். கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி இவரை ரசிகர்களிடம் அதிக பிரபலமாக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரோபோவை போல நடனமாடி இவர் பிரபலமானதால இவருடைய பெயருக்கு முன்னாடி ரோபோ அப்படின்ற அடைமொழியுமே வந்தது. திருமணமாகி இவருக்கு இந்திரஜா அப்படின்ற மகள் இருக்காங்க. ஒரு சிறந்த மிமிக்ரி கலைஞராக ரோபோ சங்கர் அவர்கள் வலம் வந்தார். டிவி நிகழ்ச்சிகள்ல பிரபலமானதை தொடர்ந்து சினிமாவிலுமே சின்ன சின்ன வேடங்கள் கிடைச்சது. ஒரு கட்டத்தில் அவருக்கு நல்ல கதாபாத்திரங்கள் கிடைச்சது. வேலைக்காரன், மாறி, இதற்கு தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, விஸ்வாசம் போன்ற படங்கள்ல இவருக்கு அதிக காட்சிகளுமே கிடைச்சது. 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடித்திருக்காரு. ஒரு வருடத்திற்கு முன்பு இவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அது மதுப்பழக்கம் காரணமாக மஞ்சள் காமாலை நோயால அவர் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்த ரோபோ அவர்கள் மது பழக்கத்தை விட்டு விட்டதாக சொல்லப்படுது. தற்போது சில படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த நிலையில தான் அண்மையில படப்பிடிப்பு தளத்துல திடீரென வாந்தி எடுத்து மயக்கமடைந்து கீழேவும் விழுந்திருக்காரு. அருகில் இருந்த மருத்துவமனையில முதலுதவி செய்யப்பட்டு அதன் பின்பு ஒரு தனியார் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல ரோபோ சங்கர் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில நேற்று இரவு அவர் காலமாகிவிட்டார் அப்படின்ற செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையுமே உலுக்கியது. அவர் காலமானதை அடுத்து பல பிரபலங்களுமே அவருக்கு இரங்கலை தெரிவிச்சாங்க. அவருடைய குருநாதரான கமலஹாசன் அவர்கள் முதல் ஆளாக ரோபோ சங்கர் அவர்களுக்கு அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சாரு. இதனடுத்து பல பிரபலங்களுமே அவருக்கு நேர்ல சென்று அஞ்சலியுமே செலுத்திட்டு இருக்காங்க. ரோபோ அவர்கள் அஜசருடன் விஸ்வாசம் அப்படின்ற ஒரு படத்துல தான் நடித்திருந்தாரு. ஆனால் இருந்தாலுமே அவருக்கும் ஏகே அவர்களுக்குமே ஒரு நல்ல நட்பு, நல்ல உறவு இருக்கு. ஆகையால ரோபோவுடைய மறைவிற்கு ஏகே அவர்களுமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரா. மேலும் பாத்தீங்கன்னா ஷாலினி அஜித் நேர்ல சென்று அஞ்சலியுமே செலுத்திருக்காங்க.